சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன கெட்ட நடக்கும் பார்க்கலாம். குறிப்பா சிம்மத்துக்கு குரு பலன். குரு பலன் இருக்க போகும்போது தொழில்ல இடமாற்றங்கள் ஏற்படும். தொழில ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஒரு எதிரி பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இடைஞ்சல் இருக்கலாம். அதுல இருந்து குரு விடு வச்சிருவார். தொழில் வருமானங்கள் அடுத்த கட்டங்கள் நகரும். ஒரு சில ஜாதகத்துல சிம்மத்துல குரு வக்ரமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நடக்க டிலே ஆகும். உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடுங்க. அப்படிலாம் குரு பகவான் நவகிரகத்துல குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடலாம். இவ்வாறு நீங்க செய்ய போகும்போது உங்க தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பா இந்த கடன் கடன் இருக்குன்னா அதை அடைக்கிறதுக்குரிய வருமானத்தை குரு பகவான் கொடுப்பார். கடுமையான மன உளைச்சல்கள் தீராத பிரச்சனைகள் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போகும்போது நல்லபடியா இருக்கும். குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமா இருக்காங்க. காதலிச்சிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மேரேஜ் டைம் எடுத்து பண்ணிக்கங்க. ஏன்னா சில விஷயங்கள் டிலே ஆகும். டிலே ஆனாலும் எண்ட் ஆஃப்ல சுக்கிரன் அதுக்குரிய விஷயத்த கொடுத்துருவாரு. அது போக கடுமையான சில விஷயங்கள் போராடி போராடி கிடைக்கிற மாதிரி இருக்கும் சிம்மத்துக்கு இந்த இந்த டைம். இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் கொஞ்சம் பலமா இருந்தாலும் கொடுக்குற ஸ்தானத்து செவ்வாய் இல்லை. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது கிருத்திகை அன்னைக்கு முருகருக்கு மட்டும் 2 அகல் விளக்கு ஏற்றுங்க. இதுவே இந்த ராசிக்கு போதுமானது. செய்யக்கூடாத விஷயங்கள் மூணாவது நபர்களை முன்ன பின்ன தெரியாத நபர்களை நம்பி உதவி செஞ்சிடாதீங்க. பெருசா வம்பிழுத்துட்டு போட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்பா அம்மா பேரண்ட்ஸோடைய பேச்சை கேட்டு மூவ் பண்ணுங்க. இந்த ராசிக்காரங்க ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் ஆலோசனைகள் தவிர்த்துக்குங்க. இது பண்ணாலே போதுமானது. உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் உங்க ராசிக்குரிய பரிகார பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். உங்க ராசிக்குரிய மை தாக்கத்து கொடுத்துட்டு இருக்கோம். நன்றி.